நீரின்றி அமையாத உலகனிடம் யாருக்கும் நானின்றி அமையாத ஒழுக்கு என்பது உள்ளவருடைய வாக்கு. இந்த பூமிக்கு ஆதாரமே நீர் தான். இந்த பூமியை சுற்றி 70% நீர் தான் இருக்குது. ஆனால் 70% நீர் இருந்தாலும் நீருக்குத்தான் 3ஆம் உலகப் போர் வரும் என்பது உலக வல்லுநருடைய கருத்தாக இருக்கின்றது. அதை மாற்ற முடியாது. இன்று என்னன்னு ஒரு பாதிப்பு ஒரு பக்கம், நீர் இல்லாம வறட்சியினால் தமிழகம் தத்தளிக்கும் என்பது ஒரு பக்கம். இயற்கை ஒரு பக்கம் வஞ்சித்தாலும் இன்று இயற்கையோட மோசமாக நம்மை வஞ்சிப்பவர்கள் கர்நாடகக்காரா இருக்கிறாங்க. பாகிஸ்தான் கூட கொஞ்சம் கருணை வச்சிரும் போல இருக்குது. கர்நாடகா நம்மளை கருணை வைக்காம இருக்குது. உண்மை அப்படித்தான் இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன். கர்நாடகாவை நான் பல காலங்களாக உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். கர்நாடகாவில் இருக்கின்ற எல்லோருமே தமிழகம் மேற்கொண்டு கர்நாடகத்தினுடைய விசுவாசிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் கூட தமிழ்நாட்டுக்கு விசுவாசியாக இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான ஒரு விஷயம். இன்று நம்முடைய உரிமைகள் பல நேரங்களிலே பறிக்கப்படுகின்றன. இன்றைக்கு எல்லாம் பேசும்போது அரசியல் கட்சிகள்லாம் பேசுனீங்க, கர்நாடகத்தில் எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி இருக்கின்றார்கள் என்று. கர்நாடகத்தில் தேர்தல் வந்தால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஆளுகின்ற ஆட்சியும் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஏன்னா இது அரசியல் சூட்சமம். அதெல்லாம் தெரியாம கிடையாது. அங்க இருக்கின்ற ஆன்மீகவாதிகள் கூட மடாதிபதிகள் கூட கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக தான் இருப்பார்கள் தவிர உலக மக்களுக்கு ஆதரவாக பேச மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற சித்தாந்தத்திலே இன்று தமிழகத்திற்குடைய உரிமைகளை பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாஞ்சோலை தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடத்திய நமது டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் நமது திருநெல்வேலியில் வைத்து பேசும் பொழுது தமிழக மக்களுடைய உரிமைகள் இன்று விட்டுக் கொடுத்து எல்லோரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது ஆளுகின்ற அரசு. இதற்கெல்லாம் அவர் பேசினார். ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ரீல்ஸ் தான் சொல்லணும். நான் கடிதம் எழுத மாட்டேன், இப்படி கையை வச்சுதான் பேசினார். நான் கடிதம் எழுத மாட்டேன். இப்ப என்ன எழுதினார் தான் எனக்கும் தெரியல. சாமிகள் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறோம்னு இல்ல, ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டி காமிக்க வேண்டிய கடமை ஆயிப்போச்சு. ஒரு ஆன்மீகவாதிக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு எதற்காக இந்த கூட்டம், என்ன விஷயத்துக்காக டாக்டர் போராடுகிறார்? மாஞ்சோலை தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று தமிழ் மக்களுடைய உரிமைகள் டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல 24 மாவட்டங்கள் வறட்சியினால் இன்று மோசமான நிலைமையில் பாதிக்கப்படும். மேகதாது அணையை கட்டினார். அதை நீர்வளத்துறையினுடைய இணையமைச்சர் சொல்கிறார், தமிழகத்தினுடைய அனுமதியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். இதை தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்காது. இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு வந்திருக்கார். அவருக்கு இதை பத்தி உரிமை இருக்காரு. ஏன்னா அடுத்து காங்கிரஸ் ஆட்சி அங்க தக்க வைக்க வேண்டும். தமிழகத்தில் நீ ஆட்சி அவங்க பிடிக்க போறதில்லை, பாரதிய ஜனதாவும் ஆட்சிக்கு வரப்போறதில்லை. அதனால அவர்கள் அதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். ஆனால் தமிழக உரிமையை காக்க வேண்டிய எண்ணம் நமக்கு தேவைப்படுகிறது. தமிழ்நாடு என் நாடு என் மக்கள் என்ற உரிமை கொண்டிருக்கின்ற நாம் இன்று ஒன்றிணைச்சிருக்கோம். நிச்சயமாக நம்ம பாசத்துக்குரிய நம்ம சீமான் அவர்கள், அவர் ரொம்ப நாளா நான் பார்க்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அவரை பார்த்திருக்கேன். அவருக்கு அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் சிறப்பா இருக்குது. அதுபோன்று இன்று தமிழனுடைய உரிமைக்காக போராடுகின்ற போராளிகள் நம்ம எல்லாருமே ஒரு போராட்ட களத்தில் இருக்கிறோம். அந்த போராட்ட களத்தை கண்டிப்பாக 7ஆம் தேதி வெற்றி பெற செய்யும். ஆடி வெள்ளிக்கிழமை என்றும் நாம் நடத்துகின்ற போராட்டம் அன்னை பராசக்தியுடைய அருளால் நிச்சயமாக வெற்றி பெறவில்லை, எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது நல்ல ஒரு விஷயங்களை தமிழகத்தில் இயற்கை வளங்களை காக்க வேண்டும். அதே நேரத்தில் கோரிக்கை நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு தீர்மானம் தான் கேட்டிருந்தீங்க. கனிம வளங்கள் மற்ற மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதனாலதான் இயற்கை அழிகிறது. இயற்கை அழிவதனால்தான் மழை பெய்யாம இருக்குது. நல்லோர் ஒரு பொருட்டு இருக்கணும், அவருக்குன்னு பெய்யணும், பெய்யும் மழைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நல்லோர் இருக்காங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுனாலதான் நமக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போதை கலாச்சாரம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் இந்த போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்கு ஒரு போராட்டம் இருக்கணும். தமிழ் இளைஞர்கள் போதை கடுமையாகி இன்னைக்கு உழைப்பாளியா இருந்த தமிழர்கள், உலகமெல்லாம் உலக நாடுகளை செம்மைப்படுத்திய தமிழர்கள், மலேசியா உருவாக்கிய தமிழர்கள், உலகத்தை உருவாக்கிய தமிழர்கள் இன்று சோம்பேறிகளாகவும் போதைகளாக அழைக்கப்பட்டது. இதற்கு காரணம் ஆண்ட கட்சிகளும் ஆண்டுகின்ற இருக்கின்ற ரீல்ஸ் கட்சிகளும் தான் இதுக்கு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, அணைகள் இன்று கட்டப்படாதே நம் நீர்வளத்துடைய வறட்சிக்கு மூல காரணமா இருக்குது. நமது பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அணையை கட்டுவதாக எந்த அரசுக்கும் சரித்திரம் இல்லை.
சின்ன தடுப்பணை கட்டாலும் கூட அது அடுத்த வாரமே உடைஞ்சு போயிடும். அப்படித்தான் இருக்குது இந்த நிலைமைகள், ஊழல் அரசுகள். இவைகளெல்லாம் மாற்றி தமிழகத்திற்கு ஒரு புதிய எடுப்பாக இந்த அமைப்பு ஏற்படும். யார் ஏற்படுத்தப்படுகிறார்கள், யார் தலைமை என்பது முக்கியமல்ல, எந்த நோக்கத்திற்காக இந்த ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது, இந்த கூட்டமைப்பு கூட்டியவர்கள் எல்லாம் சாதனப்பட்டவர்கள் அல்ல, தமிழர்கள் உரிமைக்காக தன்னலம் பாராமல் கருதுகின்ற இனமான போராளிகள் தான் இந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி வரும், எந்த மாற்றமும் இல்லை. அன்னை பராசக்தியுடைய திருவிழாவில் நிச்சயம் வெற்றி பெறும். அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். கர்நாடகத்தில் அரசியல் கட்சிகள் எப்படி அதற்குரிய மாதிரி உரிமையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க இளைஞர்கள் தன்னாலே கூடுதலார்கள் சொல்றாங்க, திரண்டார்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு திரள்றாங்க. எதுக்கு திரள்றாங்க? ஏன் இந்த பிரச்சனை தமிழகத்தில் இருக்கின்ற தமிழக மக்களுக்கு காவிரியினுடைய பிரச்சனை ஏதோ டெல்டா மாவட்டத்துடைய பிரச்சனை அப்படி என்று கொண்டு செல்லப்பட்டதுதான் காரணம். காவிரி என்பது தமிழகத்தினுடைய உரிமை, காவிரி தாய் என்பது தமிழ்நாட்டின் உரிமை, நீரும் நிலமும் மண்ணும் பொண்ணும் தமிழனுடைய உரிமை. அது எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது. அதுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பினுடைய கட்சி நிச்சயம் உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் பூர்ண ஆசிகள். ஓம் சக்தி. நன்றி. அடுத்தது